விழுப்புரம் கல்லூரி மாணவிகள் 3 பேரின் மரணத்தில் மர்மம் விலகாத நிலையில் சென்னை ஸ்டான்லி மருத்துவமனை செவிலியர் மாணவி அமுதா என்பவர் விடுதி அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் சின்னசேலம் பகுதியைச் சேர்ந்தவர் அமுதா. சென்னை ஸ்டான்லி மருத்துவ செவிலியர் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். பொங்கல் பண்டிகை விடுமுறை முடிந்து சென்னை திரும்பிய அவர் நேற்று மாலை 4 மணி அளவில் தன்னுடைய விடுதி அறையிலேயே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த சம்பவம் குறித்து ஸ்டான்லி மருத்துவமனை முதல்வருக்கு தகவல் அளிக்கப்பட்டு கல்லூரி நிர்வாகம் சார்பில் காவல்துறைக்கு புகார் அளிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த சென்னை 7 கிணறு போலீசார் மாணவியின் உடலை கைப்பற்றி ஸ்டான்லி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் தற்கொலைக்கான காரணம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாணவிகள் தற்கொலை செய்து கொள்ளும் சம்பவங்கள் தொடராமல் இருக்க தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் அவசியம் என்று திமுக பொருளாளர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 234 தொகுதிகளிலும் அதிமுக மட்டுமே தனித்து போட்டியிட முடியும் என்று பாஜக மூத்த தலைவர் இல கணேசன் கூறியுள்ளதற்கு கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டார்.